ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவருடைய ஒய்ஃப் ஸ்ருதி ரங்கராஜை கூட்டிட்டு போயிருந்தாங்க. இந்த விஷயம் வைரலாக பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஜாய் கிருஷ்ணா இன்னைக்கு அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஒரு விஷயத்தை அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் ஏதாச்சும் கமெண்ட் சொல்லணும்னு தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ரீசெண்டாக மாதம்பட்டி அவர்களுடைய மனைவி செகண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு வளம் வந்துட்டு இருக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா ஜாய் கிருஷ்ணா. ஸோ இவங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் ஆகுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் தான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கொங்கு மண்டலத்தில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாதம்பட்டியும் அவங்களுடைய ஒய்ஃப் ஸ்ருதி ரங்கராஜ் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. அந்த ஃபங்க்ஷனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட மாதிரிலாம் தெரியல. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக மெயின்டைன் பண்ணி போயிட்டாரு. பட் ரங்கராஜன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே இதை பற்றி பேசவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் செகண்ட் ஒய்ஃப் இந்த டிவோர்ஸ் அதை பற்றி எதுவுமே பேச கிடையாது தான். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்ருதியோட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து நிறைய பேர் அவங்களை பார்த்துட்டு இருந்தாங்க, ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இப்போ ஜாய் கிருஷ்ணா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ரஹா ரங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறக்க போது அந்த மாதிரி ஒரு பேர் ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணிட்டு, இது ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவரு அப்படின்ற மாதிரியும் ஒரு டெஸ்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதே தான் இன்னமும் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது மாதம்பட்டி தான் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி கிளியராக வந்து போட்டிருக்காங்க. இந்த விஷயம் எதுக்கான ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு இவங்க ஸ்ருதி ரங்கராஜ் கூட்டிட்டு போனதுக்கான பிரதிபலிப்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஜாய் கிருஷ்ணா இந்த ஒரு ஸ்டோரியை இன்னைக்கு வச்சிருக்காங்கன்றதான் இங்கே பரபரப்பாக பார்க்கப்படுது. ஸோ ஏதாவது ஒரு ரியாக்ஷன் ஆக்ஷன் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு தான் இவங்க இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க.